வடநாட்டு இளைஞர்களுக்கும் இந்த சரவணனுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையினால தான் இவன் கோயம்புத்தூருக்கு அனுப்பப்பட்டிருக்கான். அதே இளைஞன் திருப்பி வரும்போது அங்க இருந்த வடநாட்டு இளைஞர்கள் அவன்கிட்ட வம்பு இழுத்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ வம்பு இழுத்திருக்காங்க, அதனால ஒரு சண்டை நடந்திருக்கு, அதுல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு சரவணன் இறந்திருக்கான் அப்படிங்கிறது பெற்றோர்கள் தரப்புலையும் குற்றச்சாட்டு. ஆனா காவல்துறை தரப்புல முதல்ல காவல்துறை எஃப்ஐஆர் போடும்போது இது ஒரு சஸ்பீசியஸ் டெத்து, அது ஒன்றும் சாதாரண சேம்பர் இல்ல, 100 விழுக்காடு சிசிடிவி இருக்கக்கூடிய ஒரு இடம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாலே அங்க என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். துள்ள துடிக்க ஒரு தமிழ் இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கான். ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வடநாட்டுக்கான துணிச்சலை வந்து அடிச்சு, தலையில செங்கலை வச்சு அடிச்சு, மொத்தமா ஒரு அநாத புணம்போட தூக்கி போட்டிருக்கான். இதை பத்தி யாரும் கவலைப்படாம கண்டுகொள்ளாமல் போனா நாளைக்கு யாருக்கு வேணாலும் இதுவரை நடக்கலாம். அப்படி நடந்தா அவனை அவமானப்படுத்தி, அவன் வந்து ஒரு அந்த பொண்ணை காதலிச்சு வந்து இது பண்ணா, அந்த பொண்ணை அரைக்கல கூட்டு போனா அப்படின்னு அவமானப்படுத்தி கூட அவன் செத்த பிறகும் அவனை அசிங்கப்படுத்த முடியும். சரவணனுடைய இந்த படுகொலை ஒரு சின்ன சான்று.